Hello everyone, good evening and welcome to Impulse Coaching Institute YouTube channel. In today's live session, we are going to see about Pradhan Mantri Gati Shakti National Master Plan for Multimodal Connectivity. Okay, so share this video among your friends who are preparing for competitive exams. So this PM Gati Shakti National Master Plan is going to be important from perspective of UPSC as well as for Tnpsc Group 1, Group 2. Okay, so please share it among your friends who are preparing for competitive exams. So in case you missed the videos of PM Pranam Scheme, Ayushman Bharat, Atmanirbhar Bharat, JAL JEEVAN Mission, please refer to our Impulse Coaching Institute YouTube channel playlist. Fine. So moving on. So today's topic is PM Gati Shakti National Master Plan for Multimodal Connectivity. Okay. So about the scheme. So Gati Shakti scheme. Okay. This has been recently launched. இது எப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோடி ஜி ஹாஸ் லான்ச்ட் டியூரிங் Independence Day. Fine. So Gati Shakti National Master Plan for Multimodal Connectivity. Okay. So multimodal connectivity எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா coordinated planning and execution of infrastructure projects. ஓகேங்களா, டு பிரிங் டவுன் லாஜிஸ்டிக் காஸ்ட். ஸோ இந்த இதில் இருக்க எல்லா டேர்முமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் லான்ச்ட் பை கவர்மெண்ட் கதி சக்தி ஸ்கீம் ஆர் நேஷனல் மாஸ்டர் பிளான் ஃபார் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ மல்டி மோடல் கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓகே, மல்டி இஸ் மோர் தென் ஒன். கரெக்டுங்களா? இப்போது ஒரு ஒரு ஷிப்மெண்ட் வருது அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு வேர்ல்டு மேப். கரெக்டுங்களா? ஓகேங்களா, நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம், we are trading. ஃபைன், we are trading. ஓகே, ஸோ இன்டர்னல் ட்ரேடும் இருக்குது, எக்ஸ்டர்னல் ட்ரேடும் இருக்குது. ஸோ இன்டர்னல் ட்ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு டு ஆந்திரா, ஆந்திரா டு கர்நாடகா, கர்நாடகா டு கேரளா. ஓகே, ஸோ ஃப்ரம் கேரளா டு கோவா அண்ட் எகெயின் டு ஜம்மு காஷ்மீர். ஸோ இது இன்டர்னல் ட்ரேட். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரம் ஜப்பான் டு இந்தியா, ஓகே, ஃப்ரம் ஆஸ்திரேலியா டு இந்தியா, ஃப்ரம் ஜப்பான் டு ஆஸ்திரேலியா. ஸோ இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ஒரு பொருள் வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரூட் ஆயிலே வருது. ஓகேங்களா, ஒரு க்ரூட் ஆயிலே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வரதுக்கு எது யூஸ் பண்ணுவோம், மேஜராக ஷிப் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஷிப்பில் இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் நின்னதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இது போர்ட்டில் நின்னதுக்கப்புறம் அந்த போர்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சென்னை போர்ட்டில் லேண்ட் ஆகுது அப்படின்னா அந்த போர்ட்லேருந்து இஃப் யூ வாண்ட் டு பிரிங் இட் டு கோயம்புத்தூர், ஓகே, அதுக்கு வில் யூஸ் அனதர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். சே வி கேன் டெல் வி ஆர் யூஸிங் திஸ் ட்ரக்ஸ். ஓகேங்களா, இந்த ட்ரக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரக் எல்லா இடத்துக்கும் போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஷிப். ஓகேங்களா, ஸோ ஷிப்லேருந்து போர்ட்டில் லேண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, போர்ட்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆர் ஒரு கம்பெனிக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்கு வில் டேக் இட் பை ட்ரக்ஸ். ஸோ இந்த ட்ரக்ஸ் வி கேனாட் டேக் இட் இன்சைட் த கம்பெனி. அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்மால் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இதுவே இன்னுமே ஹையர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஃப்ளைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மாடல் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்கணும். பீட் ரெயில், இதே ரயில்வேஸ் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்லாம் வருது, கோல் அப்படின்னா நிலக்கரி. கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தோன்னா ரயில்வேஸ் மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஏர்வேஸ், ஓகே, திஸ் இஸ் ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், ரயில்வேஸ், this comes under roadways. ஸோ இந்த மாதிரி எல்லா மோடும் கனெக்டிவ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்லேருந்து ஓகேங்களா பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது கன்சியூமர் கிட்ட ரீச் ஆகிற வரைக்கும் திஸ் இஸ் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா, இப்போ எந்தெந்த இடத்துல லீக்கேஜஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிஷபிள் கூட்ஸ் இருக்குது. ஒரு ஆப்பிள் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடுக்கு வரணும் அப்படின்னா அந்த வழியாக வரதுக்குள்ளே இட் இஸ் பெரிஷபிள் குட் தான். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேகமாக கொண்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தட் இஸ் ஈஸியர் டு கன்சியூம் ஆர் அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ இதுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஸோ எந்த இடத்துலையும் டிலே ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷிப் ஒன் டே ஆச்சு, ஒன் டேக்கு அப்புறம் ட்ரக் வருது அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த காஸ்ட் and it is going to increase the time span. ஓகேங்களா, ஸோ இந்த டைம் ஸ்பேன்லாம் குறைக்கணும். அதுதான் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஸோ இருக்கிற எல்லா கனெக்டிவிட்டியும் இன்டகிரேட் பண்ணணும். நேஷனல் மாஸ்டர் பிளான் ஃபார் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. எதுக்கு? கோஆர்டினேட்டட் பிளானிங். இப்போ இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கோஆர்டினேட்டட் பிளானிங் தேவைப்படும். அதாவது நாங்கள் இந்த டைமுக்கு ரீச் ஆகும்,
இந்த டைமில் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் ட்ரக்ல இருந்து யூ கேன் டேக் இட் த்ரூ அதர் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேட்டட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஓகேங்களா ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேவா ஸோ டு பிரிங் டவுன் த லாஜிஸ்டிக் காஸ்ட் ஓகேங்களா ஸோ லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் ஸோ இஃப் யூ நோ வாட் இஸ் லாஜிஸ்டிக் காஸ்ட் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் ஓகேங்களா ஸோ லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 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 ப்ராடக்ட் இருக்குது ஓகேங்களா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஓகேங்களா ஸோ பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்பிள் கேஸ் அப்படியே எடுத்துப்போம் ஓகேங்களா திஸ் இஸ் இந்தியா ஸோ இங்கேருந்து காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடுக்கு வரணும் அப்படின்னா ஸோ இட் cannot come in one day அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கும் ஓகேங்களா ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கும் ஸோ அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நடுவில் அதுக்கப்புறம் நிறைய ட்ரக்ஸ் மாறும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரயில்வேஸ்லேருந்து மறுபடியும் ரோட்வேஸ்க்கு கனெக்ட் ஆகும் இந்த ட்ரக்லேயே கொண்டு வர முடியாது இல்லைங்களா இந்த ட்ரக்ல இருந்து ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்ட்ரல் பார்ட் மத்திய பிரதேஷில் ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ்லேருந்து ஆந்திராவுக்கு ஒரு கர்நாடகாவுக்கு ஒரு ட்ரக்கு ஆந்திரா ஒரு ட்ரக் கேரளா ஒரு ட்ரக் தமிழ்நாடு ஒரு ட்ரக் வருது அப்படின்னா இங்கிருந்து பிரிஞ்சு வரணும் கரெக்டுங்களா ஸோ இது எல்லாமே வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் தான் அதாவது நம்ம எந்த இடத்துல ஆரிஜின் ஆகி எந்த இடத்துல கன்சியூம் ஆகிறதுக்கு நடுவில் நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும் கரெக்டுங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல்ஸு இதுக்கு தேவையான கரண்ட் சார்ஜஸ்ஸு எக்யூப்மெண்ட்ஸு இதுக்கான சப்ளைஸு இதுக்கான மேன் பவர் ஓகேங்களா லேபர்ஸ் வேலை செஞ்சுருப்பாங்க அதுக்கான மேன் பவர் ஸோ இது எல்லாமே சேர்த்தது தான் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்லேருந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்க என்னென்ன காஸ்ட் எல்லாமே லாஜிஸ்டிக் காஸ்ட் தான் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருச்சுன்னா மல்டி மாடல் கனெக்டிவிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா கோஆர்டினேட்டட் பிளானிங் ஏன் பண்ணணும் லாஜிஸ்டிக் காஸ்ட்னா என்ன தெரிஞ்சு ஸோ கதி சக்தி ஸ்கீம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா we have to bring down this logistic cost எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா we have to integrate all this multimodal connectivity fine so this is the meaning of this Gati Shakti national master plan for multimodal connectivity fine so moving on about the scheme okay so the main aim of the scheme is integrated planning and implementation of infrastructure projects in the next 4 years ஓகேங்களா next 4 years 2025 குள்ள வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா with the focus on expediting works on ground saving cost creating job இது எல்லாமே வந்து பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா லாஜிஸ்டிக் காஸ்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் லாஜிஸ்டிக் காஸ்ட் கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் we have to increase the cargo handling capacity and also reduce the turnaround time so these are the two new terms that you are coming across fine so we'll see what this cargo handling capacity mean ஓகேங்களா கார்கோ அப்படின்னு சொன்னோம்னா இப்போ கார்கோ ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பலசரக்கு கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்படிங்கும்போது அது வந்து பலசரக்கு கப்பல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் ஸோ இப்போ ஒரு பெரிய பெரிய கண்டெய்னர் வருது அப்படின்னா அந்த கண்டெய்னர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிரேன் தேவைப்படும் கரெக்டுங்களா ஸோ அந்த கிரேனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரோப்ஸ் இருக்கும் செயின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு அட் அ டைமில் ஒரு 1000 கண்டெய்னர்ஸ் வந்து தே cannot handle ஃபைன் ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கும் இல்லைங்களா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து 800 கண்டெய்னர்ஸ் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா த கவர்மெண்ட் அண்டர் தி ஸ்கீம் பிளான்ஸ் டு enhance this cargo handling capacity to 1000 tons fine so this is the increasing cargo handling capacity at a timeல எவ்வளோ ஷிப்மெண்ட்டை they can import or export எவ்வளோ லோட் பண்ண முடியும் எவ்வளோ அன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் cargo handling capacity டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா டேர்ன் அரவுண்ட்னா என்ன போயிட்டு இப்படி திரும்பி போகிறது தான் டேர்ன் அரவுண்ட் டைம் கரெக்டுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரிலேருந்து இப்போ ஒரு ஷிப் வருது அப்படின்னா இந்த ஷிப் எவ்வளோ வேகமாக வந்துட்டு எவ்வளோ வேகமாக திரும்பி போகுது அப்படிங்கிறது தான் டேர்ன் அரவுண்ட் டைம் ஸோ வி ஹாவ் டு ரெடியூஸ் த டேர்ன் அரவுண்ட் டைம் அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டுங்களா ஸோ வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தே ஆர் ஃபாஸ்ட்லி லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆக்சுவலி ரெடியூசஸ் த turnaround time ஓகேங்களா okay then comes so I hope you are clear with this the terms like cargo handling capacity and reducing turnaround time what we have seen is what is Gati Shakti scheme the main aim is
to coordinate planning and execution of infrastructure projects to bring down the logistic cost. We have seen what is logistic cost. Okay, then comes about the scheme. So we are, in addition to reducing the logistic cost, we also have to increase the cargo handling capacity and reducing the turnaround time at the ports to boost trade. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரி கூட ட்ரேட் வந்து அதிகப்படுத்தணும். கரெக்டுங்களா. இந்த மாதிரி ட்ரேட் அதிகப்படுத்தும் போது நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்குள்ள வரும், தேர் பை இன்க்ரீசிங் த எக்கானமிக் growth ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் தி ஸ்கீம். ஓகே ஓகே ஸோ இப்போ இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா we have to மல்டி மாடல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் இன்டெகிரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். why should we have integrated approach அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, நம்ம பிளான் பண்ணுறதுக்கும் ஓகேங்களா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நடுவில் பயங்கரமான கேப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஷிப் வந்து இந்த இடத்துல லோட் பண்ணி அன்லோட் ஆகிறதுக்கு வந்து இட் டேக் 10 days அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். பட் டியூ டு தி ஸ்ட்ரக்சரல் டிஃபால்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ ரோடு போட்டுட்ருக்காங்க, ரயில்வே லைன் போட்டுட்ருக்காங்க, நிறைய டிராஃபிக் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த 10 days அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணது வந்து 10 days, பட் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது வந்து இஃப் இட் டேக்ஸ் 15 days. ஓகே, ஸோ திங்க் ஆஃப் த டைம் தட் ஹாஸ் பீன் டிலேட். ஓகேங்களா, ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் கோஆர்டினேஷனால தான். ஓகேங்களா, இப்போ ரோடுவேஸு ரயில்வேஸு இப்போ நம்ம பார்த்தோம் மல்டி மோடல்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரயில்வேஸு ரோட்வேஸு வாட்டர்வேஸ் ஷிப்வேஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிறது தான் வந்து மல்டி மாடல் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த கோஆர்டினேஷன் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தி ஆர் டிலேயிங் த ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படி டிலே ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே 13% ஆஃப் த ஜிடிபி வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, லாஜிஸ்டிக் காஸ்ட் இன் இந்தியா இஸ் அபவுட் 13% ஆஃப் ஜிடிபி. மற்ற டெவலப் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க இன்னுமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கே வந்து இவ்வளோ லாஜிஸ்டிக் காஸ்ட் வரது கிடையாது. தே ஆர் ட்ரேடிங் ஈவன் மோர் தென் இந்தியா. பட் நம்மளோட இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் பார்த்தோம்னா 13% ஆஃப் ஜிடிபி. ஓகே, திஸ் இஸ் வெரி 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 ஹியூஜ் காஸ்ட். இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறங்காட்டி வி ஆர் நாட் என்கவுண்டரிங் எனி growth. இந்த எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஜிடிபி பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி தட் வி ஆர் ஸ்பெண்டிங் இன் லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். Fine, so that is the main aim of the scheme. Okay, so main thing is to have a coordinated approach. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தோம்னா சிலோஸில் ஒர்க் பண்ணாமல், சிலோஸ் அப்படின்னா வந்து தனித்தனியாக நான் என் வேலை பார்க்குறேன் நான் உன் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத தாண்டி தே ஹாவ் டு இன்டெகிரேட். ஓகே, ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து தே ஹாவ் டு கோஆர்டினேட் அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் அ ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா take okay, so this is your roadways. ஓகேங்களா, இப்போ ரோடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இப்போ நம்ம நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பைப்லைன். ஓகேங்களா, பைப்லைன் போடுறேன்னு சொல்லிட்டு தனியாக they'll dig the soil அப்படியே ரோடை இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ஜியோ ஃபைபர் நெட்வொர்க் ஓகேவா இன்டர்நெட் கனெக்ஷன் போடுறேன்னு தனியாக ரோடை தோண்டிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அண்டர் வாட்டர் ஓகேங்களா அண்டர் வாட்டர் அந்த வாட்டர் பைப்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தோண்டிட்டு இருப்பாங்க. இது வந்து கேஸ் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அவங்கவுங்க செக்டருக்குள்ளேயே வேலை செய்யும் போது ஓகே ஸோ இதுக்கப்புறம் திரும்ப ரோட்வேஸ் வந்து ரோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ரோட்வேஸ்க்கு வர மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து இன்டெகிரேட்டடாக தே ஹாவ் டு ஸ்பீக் அமாங் தெம்செல்வ்ஸ். ஓகே, ஸோ தே ஹாவ் டு ஸ்பீக் அமாங் தெம்செல்வ்ஸ் and they'll have to come to one conclusion that this is the work that we should do. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறக்காக வந்து we are following this integrated developmental approach. Fine, ஸோ இப்போ இந்த ஜிடிபி வந்து குறைஞ்சது அப்படின்னா ஜிடிபி that is spent on logistic cost if it decreases the effectiveness increases. ஓகேங்களா, லாஜிஸ்டிக் காஸ்ட் ஹையாக இருக்கிறங்காட்டி நம்ம இந்தியாவோட காம்படிட்டிவ்னஸும் வந்து குறைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து இப்போ வந்து 13% ஆஃப் ஜிடிபி வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒவ்வொன்றும் டிலே ஆக நம்ம பீப்புளுக்கு கன்சியூம் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த காஸ்ட் எல்லாமே வந்து பீப்புள் தான் இன்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் when it is 13% ஆஃப் ஜிடிபி. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் ரெடியூஸ்டு டு 10% அப்படின்னா இங்கே செலவு கம்மியாகும்போது ஆப்வியஸ்லி கன்சியூமர் கிட்ட ரீச் ஆகும்போது this ப்ராடக்டோட ப்ரைஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகேங்களா, ஸோ இது வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது நம்ம ஒரு கண்ட்ரிக்கு வந்து அதிக விலை கொடுத்து வைப்போம். ஓகேங்களா, அப்போ அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, 2 கண்ட்ரி கம்பேர் பண்ணி எந்த கண்ட்ரியோட ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ they will take it.
only when we reduce this logistic cost GDP we will be able to be highly competitive. ஓகேங்களா, நம்ம ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க எப்போ அப்படின்னா நம்மளோட காஸ்ட் கம்மியாக இருக்கும்போது. அந்த காஸ்ட்டை கட் டவுன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா you should reduce the logistic cost. To reduce the logistic cost we need to have a coordination. Okay, so this is the linkage that we can establish why we have to have an integrated infrastructure development. Fine. ஓகேங்களா, ஸோ இது குளோபலாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் வந்து ரைஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட்டும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது it's a global finding. Fine, I hope you are clear with this slide. So what we have seen is what is Gati Shakti. Multimodal connectivity na enna, இந்த ஸ்கீமோட மெயின் திங் என்னன்னா லாஜிஸ்டிக் காஸ்ட்டை கட் பண்ணணும், இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷன் இருக்கணும். அப்படி கோஆர்டினேஷன் இருக்கும்போது தான் வந்து we can have a sustainable development and will have competitiveness among other countries as well. Fine, moving on, goals of Gati Shakti என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா driven by 7 engines. ஓகேங்களா, ஸோ 7 engines என்ன நம்ம பார்த்தோம்னா ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ், போர்ட் அதாவது துறைமுகங்கள், மாஸ் டிரான்ஸ்போர்ட், வாட்டர்வேஸ், லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அதே போல் லாஜிஸ்டிக் சினர்ஜி, வி ஹவ் சீன் வாட் இஸ் லாஜிஸ்டிக், பாயிண்ட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷனுக்கு நடுவில் இருக்க காஸ்ட் தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ லாஜிஸ்டிக் சினர்ஜி அப்படின்னா வந்து சிங்க் ஆகிறது தான். ஃபைன், ஸோ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலேஷன் ஆஃப் மாஸ்டர் பிளான் ஃபார் எக்ஸ்பிரஸ் வேஸ். ஸோ ரோட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும். ஓகேங்களா, யூனிஃபைட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ லாஜிஸ்டிக் பார்க்ஸ் ஓப்பன் பண்ணுறது. அடுத்தது வந்து போஸ்டல் அண்ட் ரயில்வே நெட்வொர்க். ஸோ இது எப்படின்னா ரயில்வே நெட்வொர்க், போஸ்டல் நெட்வொர்க், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வந்து we are implementing the project is speeder the implementation of the project, lesser will be the cost and higher will be the competitiveness. Fine, ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ரோப்வேஸ் டெவலப் பண்ணுறது. ஸோ திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த கதி சக்தி நேஷன் கதி சக்தி பிளான். ஃபைன், ஸோ இந்த கதி சக்தி கீழே என்னென்ன டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா we have to construct 11 industrial corridors, 2 different corridors, தமிழ்நாடுல ஒன்று, ஆந்திரா ஒன்று. ஸோ these are the targets that the government has proposed that they have to achieve within 2024 to 2025. அதுக்கடுத்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும், 109 ஃபார்மா கிளஸ்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓகே, கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டின்னு என்னென்னு பார்த்தோம், அதை வந்து 1759 ஓகே மெட்ரிக் டன் பர் ஆனம், அதாவது இது இப்போ இருக்கிறத விட they have to increase it. ஓகே, மெட்ரிக் டன் பர் ஆனம், மெட்ரிக் டன் per annum. So they have to increase this cargo handling capacity. ஓகேங்களா, helipads, airports, water aerodromes இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து 4G connectivity to all villages, 17,000 km for gas pipeline. So these are all targets of PM Gati Shakti scheme. ஓகேங்களா, ஸோ இன்னுமே வந்து if you are not clear with PM Gati Shakti scheme you can understand from this. Okay, so government is focusing on all the logistics. எந்த இடத்துல, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நடுவில் என்னென்ன இருக்குமோ அந்த இதெல்லாமே வந்து காஸ்ட் வந்து கட் டவுன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஒரு ப்ராடக்ட் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோடு நல்லா இருக்கணும். கரெக்டுங்களா, ஸோ இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் ரோடு கரெக்டாக போட்டிருக்கணும், அந்த ரோட்வேஸ் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கணும், சீம்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்குது. கரெக்டுங்களா, இப்போது இந்த இடத்துல இது நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த ஷிப் கிளம்புது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இட் இஸ் பை எலக்ட்ரானிக்ஸ் தான். கரெக்டுங்களா, எலக்ட்ரானிக் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கட்டிங் டவுன் த லாஜிஸ்டிக் காஸ்ட். ஓகேங்களா, இங்கிருந்து ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பங்க்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் நேஷனல் லெவல்லேருந்து சின்ன சின்ன வில்லேஜஸ் லெவல் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு ட்ரக் வந்து ஓகேங்களா ஒரு ட்ரக் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெட்ரோல் கொண்டு போகிறாங்க, ஒரு டீசல் கொண்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த வில்லேஜுக்கு இந்த டைமில் ரீச் பண்ணும் அப்படிங்கிறத we have to convey it somewhere to the village officials or the concerned department or ministry. அதுக்கு வந்து இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை எக்ஸ்டெண்டிங் 4G கனெக்டிவிட்டி டு ஆல் வில்லேஜஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அண்ட் கம்ஸ் அண்டர் த PM Gati Shakti ஸ்கீம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கனெக்ட். எப்படி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட்டை குறைக்குது, எப்படி வந்து கோஆர்டினேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்.
ஸோ கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்டுமே, அதாவது டார்கெட்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓகேங்களா, இதை சுற்றி சுற்றி தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து கேஸ் பைப்லைன், அதேதான் 17,000 கிலோமீட்டர் அளவுக்கு கேஸ் பைப்லைன் லே பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து ஏர்போர்ட்ஸ், ஹெலிபேட்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் யூ கேன் ஹாவ் ஏர்லைன் கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் த டார்கெட்ஸ் தட் கம்ஸ் அண்டர் த PM Gati Shakti scheme. Fine, I hope you are clear with what is multimodal connectivity and why multimodal connectivity is so important in reducing the cost, okay, cost for the consumption, cost of the consumer, and reducing logistic cost. Okay, so what are the targets under PM Gati Shakti scheme? ஓகேங்களா. அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, we have to cut down the cost அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பட் எப்படி அவங்க how we can cut down the cost அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின்லி இந்த 6 pillars வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னென்ன பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, CPOSAD, SAD, ஓகேங்களா. ஸோ யூ கேன் ஹாவ் லைக் அ நிமோனிக் ஆர் சம்திங். ஓகே, C காம்ப்ரிஹென்சிவ்னஸ், P prioritization, O optimization, S synchronization, analytical and dynamic. ஓகேங்களா. ஸோ காம்ப்ரிஹென்சிவ்னஸ் அப்படின்னா ஓகேங்களா, ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல் இருக்கணும் ஓகேங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்ன அதே இதுதான், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஓகேங்களா தனித்தனியாக ஒர்க் பண்ணாமல் ஓகேங்களா, தே ஹாவ் டு ஒர்க் இன் கோஆர்டினேஷன். ஓகே, ஸோ ஒரு அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க தே ஷுட் ஹாவ் சம் லிங்கேஜ் இன் பிட்வீன் தம். அதுதான் வந்து காம்ப்ரிஹென்சிவ்னஸ். இவங்க 3 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தே ஹாவ் டு கம் ஃபார் அ டெசிஷன் மேக்கிங். ஓகே, தே ஹாவ் டு கம் ஃபார் அ டெசிஷன் மேக்கிங். எதை வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு திங்க் இன் தட் வே. அதுக்கடுத்து வந்து ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃப்ராக்மெண்டட் டெசிஷன்ஸ் இருக்கக்கூடாது, நான் தனியாக நீ தனியாக டெசிஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் தே ஹாவ் டு ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்ட் கேஸ் பைப்லைன் போடுறதுக்கு ஒரு இடத்துல ரோடு போடணும் அப்படின்னா, அந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி வந்து பைப்லைன் லே பண்ணியிருந்துருக்கணும். இப்போது அந்த ரோட்வேஸ், அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ் பேசியிருந்துருக்கணும். இந்த கேஸ் பைப்லைன் லே பண்ணோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் பேசியிருந்துருக்கணும். கரெக்டுங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியமுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ்க்கும் வந்து தே ஷுட் ஹாவ் சம் கனெக்ட். ஸோ அவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பைப்லைன் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைசேஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க ஓகேங்களா, உங்கள் வேலை முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே கோஆர்டினேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ரோடு போட்டுருவாங்க. ரோடு போட்டதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அந்த டிக் பண்ணி மறுபடியும் கேஸ் பைப்லைன் லே பண்ணுவாங்க. மறுபடியும் செகண்ட் டைம் தான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் ரோடு இன்னொருக்கா போடணும் இல்லைங்களா. ஸோ இதனால காம்ப்ரிஹென்சிவாக ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் ஹேவ் சம் இன்டராக்ஷன். அதுக்கடுத்து தே ஷுட் ஹேவ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆப்டிமைசேஷன் ஓகேங்களா. ஆப்டிமைசேஷன் அப்படின்னா வந்து ஐடென்டிஃபைங் கிரிட்டிக்கல் கேப்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஓகேங்களா. இப்போ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒரு பிளானிங் இருக்காது ஓகேங்களா. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீடைல்டான பிளான் இருக்கணும் ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல ரோட் கனெக்ட், இந்த இடத்துல ரோட் லே பண்ணணும், இல்லை இந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஸோ டேக் லைக் திஸ், இந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஓகே சே அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஃபைன். ஸோ இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அயன் அண்ட் ஸ்டீலுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா. ரா மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா வி ஷுட் ஹாவ் சம் ஓர், அதுக்கப்புறம் வி ஷுட் ஹாவ் சம் வாட்டர், ஐ மீன் ரிவர் சோர்ஸ் இருக்கணும், அடுத்து எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் இருக்கணும், அடுத்து லேபர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து திங்க் பண்ணி எந்த பிளேஸில் கரெக்டாக வச்சுருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஒரு இந்த அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஏதாவது போர்ட் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் ஆகும், எந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் டிலே ஆகுமோ அதை வந்து ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி தே ஷுட் ஹாவ் சம் பிளான். ஓகே, அப்படி இருந்தால் மட்டுமே வந்து தே கேன் ரெடியூஸ் த காஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வை ஆப்டிமைசேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். தென் சிங்க்ரனைசேஷன். ஸோ சிங்க் அப்படின்னாலே வந்து நம்ம சிங்க் ஆகிறது அப்படிங்கிற சொல்லுவோம்ல. ஸோ கோஆர்டினேஷன் தான், ஒரு காமன் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து எஃபிஷியன்ட் அண்ட் சீம்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்க மாதிரி இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும், போர்ட் ஆகட்டும், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாமே வந்து சிங்க்ரனைசேஷனாக ஒர்க் பண்ணால் ஸோ வி வில் ஹாவ் சம் ஹோல்சம் டெவலப்மெண்ட். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் ஹாவ் அ ஹோல்சம் டெவலப்மெண்ட். ஃபைன். தென் கம்ஸ் அனலிட்டிக்கல். அனலிட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு ஓகேங்களா. ஸோ ஸ்பேஷியல் பிளானிங் கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு அந்த டேட்டா இஸ் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், வெதர் இட் ஹாஸ் வெதர் திஸ் ஆல் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் ரைட் பாத் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அனலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 days ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் வச்சுருந்தாங்க அப்படின்னா
அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, 120 டேஸ் ஆயிடுச்சா, 150 டேஸ் ஆச்சா, இல்லை 80 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். 100 டேஸில் முடிக்க வேண்டியது ஏன் 20 டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் 150 டேஸ் அளவுக்கு போச்சு, ஏன் 20 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வச்சு தே ஹாவ் டு ஃபார்ம் சம் தீம், லைக் எதனால் அப்படிங்கிறது தே ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் தே ஹாவ் டு ரெக்டிஃபை த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து we will have reducing the logistic cost. ஓகே, நெக்ஸ்ட் டைனமிக், we should have periodic updation of on ground process of the portal. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டிஜிட்டல் கனெக்டிவிட்டி தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் டிலே ஆகிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறங்காட்டி we are fine. ஓகேவா, ட்ரெயின் வந்து 6 hours டிலே ஆகும், ட்ரெயின் வந்து 7 hours டிலே ஆகும் அப்படிங்கிறத we are finding out because of the digital connectivity. இதுவே அந்த காலத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we cannot have immediate updation. ஓகே, ஸோ அப்படி இமீடியட் அப்டேஷன் இருக்கும்போது வில் ஹாவ் ஆப்வியஸ்லி ஒரு ஹியூமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வில் ஹாவ் வேஸ்டேஜ் ஆஃப் டைம். ஓகேங்களா. இதுவே ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வில் ஹாவ் வேஸ்டேஜ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு பெரிஷபிள் கூட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பெரிஷபிள் கூட்ஸ் வந்து இட் வில் ஒரு இடத்துல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து 5 days டிலே ஆகுதுன்னா இதுலேருந்து இன்னொரு 5 days டிலே ஆகும். மறுபடியும் ஒரு 5 days டிலே ஆகுது அப்படின்னா ஆப்பிள் ஆர் ஒரு பெரிஷபிள் கூட் வருது, பெரிஷபிள்னா கெட்டு போகக்கூடிய பொருள் வருது அப்படின்னா ஓகே, ஸோ இது ரீச் ஆகிறக்குள்ள திஸ் டோட்டலி கெட்ஸ் ஃபெயிலியர். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து அப்பப்போ பீரியாடிக் அப்டேஷன் இருக்கும்போது okay we will have achievement of reducing in the logistic cost. So main aim of this Gati Shakti is reducing the logistic cost and these are the ways to reduce the logistic cost. Okay, so this is how you have to write in your answer. We have to have a comprehensive planning, prioritization, optimization, synchronization. This is how you can substantiate your answers. Fine. Integrated approach. So இதுதான் நம்ம பார்த்த மாதிரி 60 infrastructure related ministries coordinate பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்ஜாயிண்டட் பிளானிங், தனித்தனியாக பிளான் பண்ணாமல் இருக்கிறத வந்து we can remove. Then lack of standardization, we can give a standardized project. அடுத்து ப்ராப்ளம்ஸ் வித் கிளியரன்ஸ். ஸோ ஒரு இடத்துலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேங்களா, இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இன்னர் லைன் பெர்மிட் ஓகேங்களா, இல்லை ஆர்டிஜிஎஸ் ஃபில் பண்ணணும், இன்வாய்ஸ் ஃபில் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் கதி சக்தி, அதாவது மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டியில் இஃப் யூ ஃபோக்கஸிங் ஆன் ஒரு டிஜிட்டல் கான்செப்ட்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபாஸ்டேக் இதெல்லாமே வந்திருக்கு கரெக்டுங்களா. ஸோ ஃபாஸ்டேக்லாம் வரும்போது டக்குன்னு we are moving fine. If it is not there அப்படின்னா ஒவ்வொரு டோல் யூ they'll have delay in time. ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் வித் கிளியரன்சஸ். ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறக்காக தான் திஸ் பிஎம் கதி சக்தி ஹஸ் கம் இன் டு பிக்சர். ஓகே, அடுத்து டைம்லி கிரியேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெப்பாசிட்டிஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் நேச்சர் ஆஃப் பிஎம் கதி சக்தி. ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரியல் டைம் பேசிஸில் வி ஹாவ் டு அப்டேட் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபைன். தென் வாட் ஆர் த எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ மேப்பிங் த எக்ஸிஸ்டிங் அண்ட் ப்ரொபோஸ்ட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாமே டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இதெல்லாமே இருக்கும்போது என்னென்ன எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொபோஸ்ட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த எக்ஸிஸ்டிங் அப்படின்னா இது NH35 அப்படின்னு ஒரு ரோடு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ரோடில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இந்த ரோடும் நெக்ஸ்ட் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இந்த கனெக்ஷனை வந்து எப்படி மேக் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இப்படி மேக் பண்ணும்போது they'll have easy transfer of goods from one place to another. ஸோ இதுக்கு வந்து எப்படி எஃபிஷியண்டாக கனெக்ட் பண்ணி லாஜிஸ்டிக் காஸ்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறக்காக திஸ் கதி சக்தி இஸ் தேர். ஓகே, ஸோ there will be immense clarity of how different regions and industrial hub in the country are linked, பர்டிகுலர்லி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. சொல்ல இல்லைங்களா, இப்போ ஒரு மெயின் ஹைவேஸ்லேருந்து ஒரு வில்லேஜுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த எப்படி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது we can plan according to கதி சக்தி பிளான். ஓகேங்களா. அதுக்கடுத்து இது எல்லாமே பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மளோட காஸ்ட் குறையும் போது we can export it in a good way. ஓகே, ஸோ நம்மளோட காம்படிட்டிவ்னஸ் among the other world industries-ல our competitiveness increases. Fine. ஸோ இதில் மேக் இன் இண்டியா will become successful இல்லைங்களா. ஸோ மேக் இன் இண்டியா will become successful. India will become the business capital of the world. ஸோ நிறைய ரெட் டேப்பேசம் இல்லாதப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா it will go reach the customer as soon as possible. அப்படிங்கும்போது we can reduce the logistic cost so that India will become business capital of the world. நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புவாங்க. ஸோ இதே போல் நம்ம கனெக்டிவிட்டி அப்படிங்கும்போது ரோட்வேஸ், ரயில்வேஸ், போர்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம ரோட்வேஸ் போடுறோம் அப்படின்னா ரோட்வேஸை வந்து நம்ம எஃபிஷியண்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது நிறையா கண்ட்ரிஸோட MOU சைன் பண்ணுவோம். ஓகேங்களா.
அதே போல் ரயில்வேஸ், ரோட்வேஸ், இப்போ ஏர்போர்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்காக தே ஆர் டூயிங் ஃபைன். அதே போல் சென்னையில் வி ஆர் பிளானிங் டு கெட் அனதர் செகண்ட் ஏர்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ்லாம் அதிகமாக வரும்போது இந்தியாவுக்குள்ளே வர கூட்ஸ் அண்ட் இந்தியாவிலேருந்து வெளியே போகிற கூட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால இந்தியா வில் பிகம் த பிஸ்னஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. So more than the logistics, more than the interdepartmental coordination, okay, more than the internal trade develop ஆகிறது தாண்டி we are also going to develop the external trade so that India is earning the forex reserves. Okay, so this Gati Shakti is a visionary project. Okay, so I hope you are clear with how expected outcomes are there. Like ஆனாலும் பார்த்தோம்னா நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னா we do not have enough amount. ஓகேங்களா, லோ கிரெடிட் டேக் லோ கிரெடிட்டாக இருக்குது. ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து லோன்ஸ் தருது, அந்த லோன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறது, அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னா லேக் ஆஃப் டிமாண்ட். கோவிட்-19 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் டிமாண்ட் இஸ் லெஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நவ் வி ஆர் ரெக்கவரிங். இப்போ வி ஷேப்ட் எக்கனாமிக் ரிகவரியில் இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் டைம் மேபி வில் ஹாவ் இன்க்ரீஸ் இன் திஸ் டிமாண்ட். ஸோ ஒன்ஸ் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஹேப்பன்ஸ், திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். ஃபைன். Then comes the structural problems. Structural problems என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்போர்ட். ஓகேங்களா, ஏர்போர்ட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லேண்ட் ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும். ஆனால் அந்த லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். ஓகேங்களா, அந்த லேண்ட் அக்வயர் பண்ணுறதுல யாரோ ஒருத்தர் போய் கேஸ் போடுவாங்க. அப்போ லிட்டிகேஷன் இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா, ஸோ ஒரு இடத்துல டிலே ஆகும்போது அடுத்து இம்ப்ளிமெண்ட் இப்போ 2022 கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் 2024 கம்ப்ளீட் ஆகுதுன்னா திங்க் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் டிலேஸ் தட் ஹஸ் பீன் டேக்கிங் பிளேஸ். 2 years ஸ்லோ டவுன் ஆகுது. இப்போ 2 years we are back in the economy. இந்த 2 years முன்னாடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா we would have achieved at least ஒரு 100 million increase ஆகுது அப்படின்னா this is also going to contribute to the GDP. So the structural problems is creating delay in implementation of the projects. So அதே போல் land accessக்கு ப்ராப்ளம், environmental clearanceக்கான ப்ராப்ளம். So these are all the problems that has been there. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா land accessக்கு land ministry, environmentalக்காக ministry of environment. ஓகேங்களா, அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ், ரயில்வேஸ் இப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ஷன் இருக்கும்போது திஸ் டிலேஸ் வில் டிக்ரீஸ். அட்லீஸ்ட் 2022 பண்ண வேண்டியது 2024 போறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் 2023 ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது திஸ் வில் ஹாவ் சம் பாசிட்டிவ் இம்பாக்ட். And when once it is clear, you can plan the project and implement the project as you have planned accordingly. Okay, so I hope you are clear with PM Gati Shakti, expected outcomes and associated concerns. Fine. So PM Gati Shakti, if you have analyzed for the past 30 minutes or so, we can see the visionary thing that PM Gati Shakti is aiming for. Correctங்களா? So it is in the right direction. இதில் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக ஒரு ப்ரெடிக்டபிள் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா திஸ் PM Gati Shakti நேஷனல் மாஸ்டர் பிளான் வில் பிகம் அ விஷனரி ப்ராஜெக்ட். So this will lead India towards the developed economy. Fine. So this is one of the projects that lot of governments in the past is aiming for, and this is a right step towards reducing the logistic cost and reducing the price of the product when it reaches the hands of the consumer, and it also increases the ease of doing business. Okay, it increases the investment in India. Okay, so this PM Gati Shakti will have multiple impacts in Indian economy and socio-economic changes as well. I hope you are clear with this PM Gati Shakti National Master Plan. So the summary is going to be like, what is Gati Shakti scheme? What is multimodal connectivity? What is the scheme aiming for? Why should we have an integrated infrastructure development? What are the goals? What are the targets that the government has set? So this is the main thing that you have to quote in your mains. The 6 pillars of PM Gati Shakti. Why integrated approach is so important. Okay. So what are the expected outcomes? How India can grow because of this scheme? And what are the associated concerns? And what are the way forward? Yes. So with this we are ending this PM Gati Shakti scheme. I hope you are clear with this. Fine. Thank you. Have a good day. If you like this video, click the like button and click on the notification button so that you'll get live updates of whenever we go live. Share this among your friends so that they'll get benefited as well. So meet you in another video. Thank you. Have a great day ahead.